ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. பஸ்ஸில் போகும்போது பேசிட்டே போயிட்டுருக்கேன். நான் வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் மேரேஜ் ஃபங்க்ஷனால். ஸோ இன்னும் 1 வீக் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பட் இன்றைக்கி எபிசோட்ப்பா நான் விஜயை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. ஸோ அந்த மடியில் படுத்த சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கடைசியில் நம்ம காவேரி பண்ணது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் நம்ம விஜய் பார்த்து அந்த ஒரு பார்வை இருக்குது பாருங்கள், கண்ணாடியிலேருந்து எக்ஸ்ப்ரெஷன்லேயே அப்படியே பேசாதுங்க. அவரோட மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. அவ்வளோ அழகாக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த கடையிலேருந்து வச்சுட்டு போனதாக இருக்கட்டும், அந்த டீயை ஸோ வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். பட் இதில் காவேரி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம வந்து அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போனால் திரும்பி வெளியில் வரது கஷ்டம் நினைக்கிறாங்களா, இல்லை விஜய் வாயிலேருந்தே உண்மையை வாங்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் எனிவேஸ் இதில் காவேரி விஜய் சொல்லிட்டு அது மாதிரி பேசாத அப்படின்ட்டு அதை மீறியுமே வந்து அவங்க 7 months 8 months கணக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. ஸோ அதோடய வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிலெல்லாம் படுத்த சீனில் வந்து கண்டினியூஷன் அவங்க எந்திரிக்கிறவங்களாம் காமிச்சு நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் காமிக்காமல் இதை காமிச்சிட்டாங்க. பட் இதில் விஜய் காவேரிக்கு சீன்ஸ் இருக்காலே, கங்கா குமரனுக்கு நல்ல சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் கொஞ்சம் சீன்ஸ் இருந்தாலும் பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் வருத்தமாக இருந்துச்சு நம்ம விஜயை பார்க்கும்போது. ஸோ ரொம்பவே மனசை உடஞ்சிட்டாருங்க. இவ்வளோ நாள் பார்த்த விஜய்க்கும் இப்போ பார்க்குற விஜய்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஃபீல் பண்ணும்போது நம்மளே ஃபீல் பண்ண லெவலுக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொடைக்கானலேருந்து ரிட்டர்ன் ட்ராக் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ மண்டிலேருந்து தான் சம்பவம் இருக்குது. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் சீன்ஸுமே வரப்போகுது. ஷூட்டிங் ஸ்பாட் ஆடியோ நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரும் ஷேர் பண்ண முடியல வீடியோஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா கூட சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்தப்போ உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருக்கிறதுக்குலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.